வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்னையின் தரிசனம். இந்த நிகழ்ச்சியை உங்களால மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. உலகம் முழுக்க பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட டிவோட்டிஸ் இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு சண்டே 4:30க்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. சோ நம்ம அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள். இவர் தான் நம்ம நிகழ்ச்சியில கெஸ்டா வருவாருங்க. இவர் மேற்கு மாம்பலம் தம்பையா ரோட்டில் உள்ள ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிர்வாகி. இப்ப சார் சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்யமயி பரமே. மதர் சார் டிசம்பர் 5 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதியான தினம் சார். சோ இந்த தினத்தோட மகத்துவம் என்ன? நீங்க ஆசிரமத்துல அதை எப்படி சார் பண்றீங்க? 1950 டிசம்பர் 5ஆம் தேதி பகவான் சமாதி ஆகிறார். அதிகாலை 1:26. ஆக்சுவலா அவர் சமாதி ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா அவருடைய யோக சக்தி சுப்ராமெண்டல் போர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு தான் அவர் தவம் இருந்தார். அந்த சக்தியை இறக்கி வைக்கலாம்னா பூமியில இடம் இல்லை, அதை ரிசீவ் பண்ணி வாங்கிக்க ஒரு பாத்திரம் இல்லை. அதனால தன்னுடைய பாடியில இறக்கிக்கிறதுக்காக அந்த உள்ள இருந்து உயிரை விலக்கி இந்த உடம்பை கொடுத்தார். அந்த உயிர் விலகிய நேரம் அது. அவர் அறையில் இருக்கிற அந்த அலாரம் இருக்கு இல்லைங்களா, கடிகாரம், அதுவும் அன்னைக்கு நிறுத்திக்கிச்சு. அந்த 1:26க்கு அந்த வால் கிளாக்கும் நின்று போச்சு. பகவானுடைய உடல் உள்ளே இருக்கிற அங்க அவயங்கள் நின்ன உடனே கடிகாரமும் தன்னுடைய வேலையை நிறுத்திக்கிச்சு. பகவான் சமாதி ஆக போறாரு அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டாங்க, எல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. எப்படி சார்? அதுக்கான சூழல், அதுக்கான நிலைமை அங்க எல்லாமே முன்கூட்டியே உணர முடியும். அந்த அட்மாஸ்பியர் எப்படி. அன்னை பக்கத்திலேயே இருந்தாங்க. பகவானுக்கு ஏதோ நடக்க போறதுங்கிற ஒரு சிம்டம் அவங்களுக்கு. பகவான் முடிவெடுத்துட்டாரு. ஆனா அன்னை பக்கத்தில் இருக்கிறதுனால அது நடக்க மாட்டேங்குது, அவரால் போக முடியல. அப்போ மதர் பகவான் என்ன சொல்றாரு, நீங்க உங்க அறைக்கு போங்கன்றார். அவங்க நகர்ந்து போய் அவங்க ரூமுக்கு போன உடனே உயிர் விலகுது. அந்த உயிர் விலகின அடுத்த செகண்ட் மதர் அப்படியே அதிர்ச்சியாகி திரும்ப ஓடி பாக்குறாங்க. அப்படியே பகவானை பார்த்துட்டு அவங்க தன்னுடைய வைர வரிகளை எழுதியிருக்காங்க. அவரு பக்கத்துல இருந்தா முடியாதுங்கிறதுனாலதான் தன்னை நகர்த்திட்டு அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துக்காக அன்னை தான் முதல்ல உடலை விட தயாரா இருக்கணும்னு சொன்னாங்க. இல்ல நான் போறேன், நீங்க இருந்து மத்த வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. பட் பகவான் உயிர் விட்டுட்ட உடனே சமாதியா அங்க ஆசிரமத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த பாடி. அந்த சமாதி வச்ச இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அன்னை அங்க நட்டு வச்சாங்க. எதுக்கு ஆசிரமத்துக்கு நடுவுல ஒரு மரத்தை மதர் நட்டு வைக்கிறாங்கன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. பட் பகவான் சமாதி அங்க அமைந்து சமாதிக்கு நிழல் கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் ட்ரீ அங்க இருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணி முன்கூட்டியே வச்சிருக்காங்க. தெரிஞ்சிருக்கவங்க. ஆமா, அந்த சர்வீஸ் ட்ரீ கீழே தான் அவரை சமாதியா வச்சிருந்தாங்க. பட் சமாதியான அடுத்த நிமிஷமே அவங்களை அடக்கம் பண்ணல. டிசம்பர் 5ல இருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் அவருக்குள்ள அந்த பொன்னொலி பிரகாசமா வெளியே வந்துட்டே இருக்கு. 111 மணி நேரம் அந்த பாடியில இருந்து பொன்னொலி வெளிப்படுது. டாக்டர் எல்லாம் பரிசோதிக்கிறாங்க, இறந்ததுக்கான அறிகுறி இல்ல, மூச்சு இல்ல, இறந்து போனதற்கு சர்டிபிகேட் தர முடியாதுன்ட்டாங்க. பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அவர் இறந்ததுக்கான அறிகுறி இல்லை, அதனால வெயிட் பண்றாங்க. டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி தான் அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த இறந்ததுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சோடனே ஓகே சொல்றாங்க. அப்புறமா டிசம்பர் 9ஆம் தேதி பகவானை சமாதிக்குள்ள வைக்கிறாங்க. இன்னைக்கும் சமாதியில மேல ஒரு அன்னை எழுதின வைர வரிகள் இருக்கும். அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவர் பிராணனின் அன்னமய அங்கியாய் இருந்த திருமேனியே, எங்களது முடிவற்ற நன்றியுணர்வை ஏற்றருள். எங்களுக்காக எத்தனையோ செய்து உழைத்து போராடிய துன்பமேற்ற நம்பிக்கை வைத்திருந்து எவ்வளவோ சகித்துக் கொண்ட பொன்னுடலே, எங்களுக்காக எல்லா சங்கல்பங்களும் செய்து அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட சகல ஆயத்தங்களும் செய்து வைத்த பல பல சாதனைகள் நிகழ்த்திய திவ்ய தேகமே, உம்முன் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம்.
உனக்கு நாங்கள் பட்டுள்ள நன்றி கடனை என்றும் எப்பொழுதும் ஒரு கணமும் மறவாதிருக்க திருவருள் செய் அப்படின்னு அன்னை எழுதி அந்த வாசகத்தை பதிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம் அன்னை வந்து பகவான் மாதிரி எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்திருக்காங்க சொல்லி. அதனால இது வந்து சாதாரண வரிகள் இல்ல, அந்த செகண்ட்ல அவங்க எழுதுனது. கண்டிப்பா. அண்ட் சார் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அன்னை ஆசிரமம் வந்த அப்புறம் சொல்றாங்க, இப்ப வந்து நாங்க அன்னை கிட்ட வந்து எங்களுக்கு ரொம்ப மிராக்கிள் நடக்குது, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க எவ்வளவோ பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் போனோம், எவ்வளவோ வந்து பரிகாரங்கள் பண்ணோம், நாங்க என்னெல்லாமோ பண்ணோம், பட் எங்களுக்கு பிரச்சனை வந்து கண்டினியூஸா இருந்துட்டு இருந்தது, இல்ல பிரச்சனை ரொம்ப பெருசா கூட ஆச்சு. பட் நாங்க அன்னை கிட்ட வந்த அப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில வந்து மிராக்கிள்ஸ் நடக்கிறதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது அன்னை என்கிற சக்தி வந்து உலகத்துக்கு ஒரு புதிய வடிவம். தெய்வங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குறைகளை களையறதுக்கோ கர்மத்தை கரைக்கிறதுக்கோ விதியை மாற்றுவதற்கோ உங்கள் வாழ்வில் இல்லாத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சக்தி கிடையாது தெய்வங்களை பொறுத்தவரை. தெய்வங்கள்ங்கிறது மேல்மனம், அதாவது ஓவர் மைண்ட் காட்னு சொல்லுவாங்க. பட் அன்னை வந்து அதுக்கு அப்பாற்பட்ட சக்தி. உங்க குறை இருந்தாலும் அதையும் மீறி கொடுக்கிற சக்தி அவங்க. அன்னையிடம் சரணடையும் போது என்னன்னா, அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துகிட்டு இருந்தா அதோட போதுமானா அதோட முடிகிற விஷயம் இல்லை, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரணும். அன்னைன்னா அடுத்த கட்டத்துக்கு வரணும். இப்ப நமக்கு வந்துட்டோம் மிராக்கிள்ஸ் எல்லாம் ஆயிடுத்து, நல்லா ஆயிடுச்சு, அப்படியே விட்டுறக்கூடாது. தெய்வீக வாழ்க்கைக்கு ஷிஃப்ட் ஆகணும் நீங்க. இல்லைன்னா நீங்க நடக்கிற அற்புதங்கள் நின்று போயிடும், குறைஞ்சு போயிடும். மதர்ட்ட வந்தீங்கன்னா அடுத்தடுத்து மதர் கூப்பிடுறதுக்கு மேல போயிட்டே இருக்கணும். இந்த லெவல் 1 லெவல் 2 போணும், அப்படியே லெவல் 1லயே நின்னுட கூடாது, நடந்துட்டே நடந்துட்டு கூடாது. அதனால என்னன்னா, நாங்க கூட இப்போ ஆசிரமத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு பிரச்சனையை சொன்னா உடனே நாங்க அவங்க பக்கம் சாஞ்சிட மாட்டோம். அவங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எடுத்து என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு கம்ப்ளீட்டா மாஸ்டர் செக்அப் பண்ணி இவங்க எந்த தப்பு எந்த குறையினால இவங்க இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு உண்மையை கண்டுபிடிச்சு, அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்கள ஒத்துக்க வச்சு, அதுக்கப்புறம் இதனாலதான் இந்த பிரச்சனை வந்தது, இந்த காரணத்தினாலதான் நீங்க இந்த சங்கடப்படுறீங்க, இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா சரியாயிடும், உங்க மனமாற்றங்கள் மூலமா இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க அடைய முடியுங்கிறத புரிய வைக்கிறோம். புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து நம்மளால தப்பே இல்லை, இன்னொருத்தர் மேலதான் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு புரிய வைக்கல, யாரும் சொல்லி தரல. ரெண்டாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிடுது, அது விஷம் ஏறி சாகர ஸ்டேஜ்ல அந்த பையன் போன் பண்றான் டாக்டருக்கு. டாக்டர் சொல்றாரு, ஒரு கயிறு எடுத்து கட்டு பக்கத்துல, இந்த விஷம் பரவாம இருக்கும், அதுக்குள்ள நான் வந்துருவேங்கிறாரு. அந்த கயிறை மேல கட்டணும், ஏறாம விஷம் ஏறாம இருக்கு. டாக்டர் வந்து பாக்குறாரு, பட் அந்த பையன் இறந்து போயிடுறான். அவருக்கு புரியவே இல்லை, கட்ட சொன்னே எங்க கட்டினீங்கன்னு கேட்டாரு. கயிறு எடுத்துமே கழுத்தை கட்டிட்டு இருக்கானு. ஐயோ. பட் டாக்டர் கழுத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருக்கணும், சொல்லிருக்கணும். இல்ல இவங்களாவது எங்க கட்டணும் கேட்டிருக்கணும். குழப்பம் எப்படியாவது நடந்துரும். என்னன்னா, எதை சொன்னாலும் தவறா புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, அறியாமை உலகம் அது. அதனால நம்ம முன்னோர்கள், நம்முடைய சமய சான்றோர்கள், மகான்கள், எல்லா ரிஷிகளும் சொல்லாதது இல்ல, சொல்லி சொல்லி எதுவுமே ஒரு ஏற்றளவுல இருக்கு. இப்ப நான் இந்திய ராணுவத்துல சேர்றேன், எனக்கு ராணுவத்தை பத்தி எல்லா அறிவும் கொடுக்குறாங்க. ஆனா நான் ராணுவ பயிற்சியை எடுத்துக்காம நான் போய் பாகிஸ்தான் பார்டர்ல போர்ல போய் நின்று ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா அது முடியாது. வெறும் சிலபஸ படிச்சா போதாது, கண்டிப்பா ட்ரைனிங் ஒண்ணு இருக்கு, போருக்கும் போகணும். இந்த ப்ராசஸ் இல்ல நம்ம நாட்டுல. நமக்கு பக்தி தெரியுது, ஆன்மீகம் தெரியுது, ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அது வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது இல்ல. பிராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிறது. நீங்க பேச்ச குறைங்கன்னா குறைக்கிறது இல்ல, உண்மையை பேசுனா பேசுறது இல்ல, செய்யக்கூடாததை செய்யாதன்னா கேட்கறது இல்ல, இதை செய்யணும் அதை செய்யறது இல்ல. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குணக்குறைகளும் அப்படியே இருக்கு. ஆதி மனிதன் காலம் தொட்டு எல்லாமே மாத்திக்காம இருந்தா நமக்கு அற்புதம் எப்படி நடக்கும்? இப்ப 2015 ஓஹோன்னு இருக்கணும்னா நீங்க 2014 ஒழுங்கா வாழ்ந்திருந்தா தானே. கண்டிப்பா. அதனால நம்ம நடவடிக்கையை மாத்திக்கணும், குணங்களை மாத்தணும், நம்முடைய செயல்பாட்டை மாத்திக்கணும். நமக்குள்ள மாற வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு, அதை கத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜை எப்படி மாத்திக்கலாம்னு மெத்தட் இருக்கு. நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்திருக்கு, ஆனா அது முழுமை அடையல, இன்னும் கொஞ்ச நாள்ல முழுமை அடைஞ்சிரும். பட் பகவான் அந்த சமாதி ஆகி அவர் 9ஆம் தேதி தான் இறக்கி அடக்கம் பண்றாங்க. அந்த தினத்தை வந்து அம்பத்தூர்ல ஒரு தியான மையம் இருக்கு, அங்க வந்து திருமதி காந்தம்மாள் அவர்கள் வந்து அவங்க இன்சார்ஜா இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் டீச்சர்.
அவங்க வீட்டுல ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன், ஒரு 500 பேர் வருவாங்க, அன்னை அன்பர்கள் தான். பகவான் சமாதியான நாள் அன்னைக்கு வருஷக்கணக்கா அது நடக்குது. அந்த இடத்துல பகவானுடைய விஷயங்களை நினைவு கூர்ந்து அன்னைக்கு எல்லாரும் சத்சங்கமா இருந்து அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து அது ஒரு விழாவை நடத்துவாங்க. திருமதி புஷ்மா பாஸ்கர்னு அவங்களுடைய வீடு அது. அந்த வீட்டுல 9ஆம் தேதி எந்த நிகழ்ச்சி நடக்கும். பொதுவாக 9ஆம் தேதி எல்லா இடத்துலயுமே பகவான் சமாதி அடக்கம் பண்ணதுனால அந்த 5 நாளும் அந்த பேரமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ முக்கியமான அதோட இது நம்ம பேரமைதியா இருக்கு, பேரமைதியா இருப்பாங்க. அண்ட் சார் இப்ப நீங்க லைஃப் சீக்ரெட்னு ஒரு கோர்ஸ் நடத்துறேன்னு சொன்னீங்க சார். சோ இந்த லைஃப் சீக்ரெட் கோர்ஸ்க்கு யாரெல்லாம் வரணும், அண்ட் இந்த லைஃப் சீக்ரெட்டோட கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? பொதுவாகவே நமக்கு நிறைய கல்வி பல முறையில நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா வாழ்க்கை கல்வி யாரும் கத்து தரல. அதுவும் அதிமன கல்வி, ஆன்மீக கல்வின்னு எதுவும் நமக்கு சொல்லி தரல. ரெண்டாவது, ஒரு மாத்திரைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, பட் நமக்கு எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது. ஏதோ இருக்கு, நம்ம இருந்துட்டு இருக்கோம், எப்ப போக போற நமக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு மாட்டிக்கலாம், நாளைக்கு நடக்கும், அப்புறம் நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியாயிடும், 7.5 போனா சரியாயிடும், 4.5 போனா சரியாயிடும், இப்படியே வெயிட் பண்ணி 20-30 வருஷங்களா வீணடிச்சவங்களா இருக்காங்க. வாழ்க்கையை வாழ தெரியாம அஞ்ஞானத்திலிருந்து இந்த வாழ்க்கையை விரயம் பண்ணவங்களுக்காக மறுபடியும் ஒரு புது வாழ்க்கைய, அதிர்ஷ்ட வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக ஒரு மாசத்துக்கு ஒரு சண்டே, ஒரு ஃபுல் டே வகுப்பா 12 மாசத்துக்கு தொடர்ந்து எடுக்கிறோம். இந்த 12 மாதம் அந்த வகுப்பு தொடர்ந்து அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க நிச்சயமா அந்த லைஃப் சீக்ரெட்டை, டிவைன் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழு மனிதனா பரிபூர்ணமான ஒரு நிலையை அவங்க அடையலாம். அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அமானுஷமான அற்புதங்கள்லாம் நடக்கும். அமானுஷம்னா உடனே செயின் எடுக்கிறது, லிங்கம் எடுக்கிறது நினைக்காதீங்க, அது இல்ல. அற்புதம்ங்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்கும். இந்த பிறவியிலேயே எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க பெறணும்னா, அந்த கொடுப்பனை வேணும்னா, அந்த டிவைன் சீக்ரெட், லைஃப் சீக்ரெட்ங்கிற கிளாஸ்ல ஒரு 2000 பேர் சேர்த்துக்கிறோம். அந்த 2000 பேரை வச்சு ஒரு வருஷம் முழுக்க கோர்ஸ் முடிச்சு நாங்க சொசைட்டிக்கு அனுப்புறோம். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, லைஃப்ல கஷ்டப்பட்டவங்க வரலாம், அப்படி இல்லாம இப்ப நான் ஃபர்ஸ்டே கஷ்டப்படாம நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட்ல கூட வரலாமா சார்? ரொம்ப பேஷ். அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் ஞானம் இன்னும் நல்லது. ரொம்ப அவங்க புதுசா அந்த உலகத்துல இறைவனுடைய அந்த அற்புதமான படைப்பை புரிஞ்சுக்கலாம். அவங்க ஏதோ கஷ்டத்தை பத்தி மட்டுமே பேச போறது இல்ல. படைப்புனா என்ன, வாழ்க்கைனா என்ன, எதுக்காக படிச்சான், இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா, இது எதை நோக்கி உலகம் போகுது, நாம எங்க இருக்கிறோம், எதனால அந்த சிக்கல் வருது, எப்படி அழுக்கிறது, இப்படி அது ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய டாபிக், ரொம்ப அருமையான விஷயம் அது. சோ அதுக்கு இப்ப அவங்க உங்ககிட்ட சேரணும்னா அவங்க இப்ப கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா சார்? ஆமா, அதுக்கான ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த 1000 பேர் சேர்ந்தாதான் நாங்க நடத்துவோம். 999 பேர் சேர்ந்தா நாங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு 1000 பேர் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அடுத்த 1000 பேர் தயார் பண்ணி கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு 1000 பேரை உருவாக்கி சொசைட்டில டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி விடணும். அதுதான் எங்களுடைய பணி. அண்ட் சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ரொம்பவே ஒரு குழந்தை மாதிரி பார்த்து ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அத பத்தி இன்னும் நிறைய விஷயம் எங்க வியூவர்ஸோட ஷேர் பண்ணுங்க சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு அன்னை கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு துணை, அருமையான ஒரு துணை. அதாவது சிவனுக்கு பார்வதி எந்த அளவுக்கு உதவியிருப்பான்னு தெரியாது. அவ்வளவு பொறுப்பா அவருக்கு எல்லா தேவையும் கிட்ட இருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவரு சாப்பிடுற வரைக்கும் பக்கத்துல இருப்பாங்க. மதர் நின்று இருக்கிறாங்களேன்றதுக்காகவே சீக்கிரமா சாப்பிடுவார் பகவான். அவங்கள நிக்க வைக்க வேணாம்னு நினைச்சு வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அனுப்பிச்சிடுவாரு. மதர் போய் அவங்க ரூம்ல போய் படுத்துக்க போவாங்க. பகவான் படுத்தாதான் அவங்க ரூம் போவாங்க. பகவான் படுத்துக்குவாரு, அதை பார்த்துட்டு மதர் அவங்க ரூம் போவாங்க. அவர் சாப்பிட்டாச்சு, இப்ப ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு தான் போவாங்க. ஆமா, பட் ஆனா மதர் போய் படுத்த பிறகு பகவான் தன்னோட அசிஸ்டன்ட் சம்பக்கலால் அனுப்புவாரு. மதர் தூங்கிட்டாலும் பார்த்துட்டு வாங்க. அவங்க மதர் தூங்குறத பார்த்துட்டு சொல்லுவாரு பகவான்கிட்ட. அதுக்கப்புறம் தான் பகவான் கண்ண மூடி தூங்க ஆரம்பிப்பாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அலாதி அப்படி பகவான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணும் இல்லைங்களா,
அங்க இருக்கிறவங்க யாரும் லைட் ஆஃப் பண்ணுமான்னு கேட்க மாட்டாங்க. பகவானை பாப்பாங்க, அவர் ஒரு ஸ்மைல் பண்ணுவாரு, ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாமே அந்த முகத்திலே இந்த மொழியால அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங். பகவானுக்கு வந்து ஒரு ஒரு வெள்ள ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லேகின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஒரு மேல திரவியம் பூசி அவரை உடம்புல அழகா இது பண்ணி மேல போத்தி விடுவாங்க. பட் ஆனா பகவான் வந்து ஃபுல்லா போத்திக்க மாட்டாரு. அந்த கால் தெரியுற மாதிரி போத்திக்கிட்டு இந்த மாறு வரைக்கும் தான் துணி இருக்கும். ஏன்னா நான் தூங்கின பிறகு அவர் இந்த பாடியை விட்டு அவர் சூட்சமமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவார். ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா சாதகர்களும் என்ன பண்றாங்க, உலகத்து ஜீவராசிகள் எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் வருவார். அன்னையும் அப்படிதான் பாடியை விட்டு சூட்சமா போயிட்டு வருவாங்க, பல உதவிகளும் செஞ்சுட்டு தான் வருவாங்க. அந்த பாதத்தை ஏன் மூடுறது இல்ல பகவான் கேட்டீங்கன்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது சில தேவதைகள் சில சக்திகள் வந்து பகவானை வழிபடணும்னா அந்த பாதத்தை பார்த்து வழிபட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை திறந்து வச்சிருப்பார். பெரும்பாலும் அவர் தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அன்னையை சேவிக்கிறதுக்காக ஒரு 300 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரம் சாப்பிடுற மாதிரி எல்லாம் மாறுச்சு நிலைமை. பட் பகவான் ஆனா வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது செப்பெல்லாம் போட மாட்டார். ஆக்சுவலா அவர் ஃபாரின் படிச்சவரு, பட் அங்கெல்லாம் எப்பவுமே செப்பலோட தான் இருப்பாங்க இல்லையா. பட் ஆனா இங்க அவர் அந்த கல்ச்சரை விட்டுட்டார். செப்பல் இல்லாமலே நடந்து நடந்து வாக்கிங் எல்லாம் போவார். அப்பெல்லாம் வந்து ஃபேன் எல்லாம் ஆசிரமத்துக்குள்ள கிடையாது. ஆனா கொஞ்சம் ஒரே வெக்கையா இருக்கும். பட் அவரோட பெட் பக்கத்துல மட்டும் ஒரு சின்ன ஃபேன் ஒண்ணு இருக்கும். ஆனா வாக்கிங் போகும்போது மட்டும் ஒரு விசிறி எடுத்து விசிறிட்டே தான் போவார், அந்த காத்துக்காக. ஆசிரமத்துக்குள்ளேயே தான் வாக்கிங் போவார். ஆனா மதர் கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஏன் சீலிங் ஃபேன் ஒண்ணு போட்டுடலாமே பகவானுக்குன்பாங்க. மதர் சொல்லுவாங்க, பகவானுடைய யோகத்தை தடுக்கிறதுக்கு அசுர சக்திகள் பல முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த ஃபேன் ஒருவேளை கரண்ட் பகவான் மேல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையா அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயமும் பார்த்து அலர்ட்டா பண்ணிருக்காங்க. அலர்ட்டா இருந்தாங்க. பகவானை பாத்துக்கிட்டுல அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாங்க. அவங்களுடைய கவனம் பூரா பகவான் மேலதான் இருந்தது. பகவான் கவனம் பூரா மதர் மேலேதான் இருந்தது. ஒரு முறை மதர் கால் வீங்கி போச்சு. பகவான் கூப்பிட்டாரு மதர், காலை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாரு. அந்த வீக் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து சரியாச்சு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு போக சொன்னார். அவங்களுக்கு அந்த கால் வீங்கினா அதை வந்து பகவான் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் டே டு டே லைஃப்ல நடக்கும். பகவானை கேட்காம அவங்க எங்கேயுமே போனதில்லை. யாரையும் சந்திக்கிறதா கூட பகவான்கிட்ட கேட்பாங்க, இவர் வந்திருக்காங்க சந்திக்கலாமா. பகவான் ஓகே சொன்னாலும் சந்திப்பாங்க. சில நேரங்களில் வெளியே போனோம்னா போயிட்டு வருவாங்க கார்ல. அதுக்குள்ள ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேல தாண்டி போக பர்மிஷன் கிடையாது. பகவானுடைய ப்ரொடெக்ஷன் வந்து அதை தாண்டி போக கூடாதுங்கிறது. ஆனா வெளியில போயிட்டாங்கன்னா மதர் எப்ப வந்தாங்களா இல்லையான்னு பதட்டம் ஆகி சம்பக்கலால கேட்டுட்டே இருப்பாரு. மதர் வந்துட்டாங்களா இல்லையா, மதர் வந்துட்டாங்களா இல்லையா, மதர் வந்துட்டாங்களா இல்லையான்னு. அவருக்கு என்னன்னா மதர் மேல அவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா இந்த யோகத்தை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு அந்த சக்தி இருந்தாகணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு கவலையா இருந்தாரு, அவ்வளவு இதுவா இருந்தாரு. அந்த காலத்து கொசு நிறைய தொல்லை. இப்ப இருக்க அப்பெல்லாம் வலை கிடையாது. அவங்க அந்த சீனா வந்து ஒரு கொசு மருந்து வர வச்சு அந்த கொசுவை தேத்தி வச்சாங்க. பட் அது இந்த கொசுலாம் மதிக்கிற மாதிரி இல்ல. கொசுவாவது பரவாயில்ல, இந்த ஈ தொல்லை இன்னும் ஜாஸ்தி. கொசு வந்து ஈக்கு வந்து ஒரு ஒண்ணு விட்ட சகோதரம் மாதிரி. இது போனா அது போனா இதுன்னு எல்லா இடத்தையும் சூழ்ந்து ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப். 2 பேருமே வியாதி வர வைக்கிறவங்க தான். இதெல்லாம் வந்து சுகாதாரமா வச்சுக்கணும்னு அன்னை ரொம்ப விரும்பினாங்க. இந்த கொசு எல்லாம் போய் பகவானை போய் அதை கடிக்கும் போது எல்லாரும் ஓடி போய் தட்டுவாங்க, கொசுவை போய் தட்டுவாங்க. அப்போ பகவானுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஒண்ணு அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொசுவும் அவன் மேல உட்கார கூடாது, தட்டவும் கூடாது. ரொம்ப அவசப்படுவாங்க. பகவான் நகைச்சுவே கேட்பார், கொசு கிடைச்சதா அப்படின்பார். எங்க கிடைக்கும், தட்டின்னு தான் இருக்கணும், அது எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் அவரு அந்த கடிகள்ல அதுல இதெல்லாம் இருந்து அவர் அற்புதமான அந்த அந்த காலத்துல அது ஒரு பொற்காலம். அது கண்டிப்பா அன்னையும் பகவானும் அவங்க வாழ்ந்த அந்த ஆசிரம வாழ்க்கை இருக்க, அது சொர்க்க லோகம். அது இறைவன் இந்த பூமியில வந்து எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கிற அந்த ஹிஸ்டரிக்க நான் ஒரு படமா எடுத்து அதை வெளியிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா நம்ம ஊர்ல வந்து